இவ்வளவு வேலையும் பார்த்திருக்காருன்ற மட்டும் தெரிஞ்சு. அப்ப 3வது கோமாளி. இந்த 3 கோமாளியும் பார்த்ததுனால எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அண்ணன் விஜய் 4வது கோமாளி. நான் பார்த்த 4வது கோமாளி அண்ணன் விஜய் என்ன செய்ய போறான்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அண்ணன் நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஐயா விஜயகாந்த பேசினேன், அண்ணன் விஜயகாந்த திட்டுனே மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் ஐயா விஜயகாந்தின் ரசிகர்கள் உண்மையிலே நல்லவன். ஐயா விஜயகாந்தினுடைய ரசிகர்கள், விஜயகாந்தை கொண்டாடியவர்கள் இந்த ஊர்கள்ல, கிராமங்கள்ல, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில, திருநெல்வேலி மாவட்டத்தில், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் சத்தியமா நல்லவர்கள். சத்தியமாக அவன் காசை போட்டு கட்சி வேலை பார்த்தான், அவன் காசை போட்டு மக்கள் சேவை செஞ்சான், அவன் காசை போட்டு எல்லா இடங்களிலும் கட்சியை கொண்டு வந்து வளர்த்தான். அவர் நல்லவர்கள். விஜயகாந்த் ஐயா கூட கொஞ்சம் பரவாயில்லாத மனிதர் தான். ஆனால் விஜயகாந்த் ஐயா ரசிகர்கள் மிக நல்லவர்கள். ஆகவே அவர்கள்ட்ட நாங்க அன்னைக்கு இன்னைக்கு சரி வைக்கிற கோரிக்கை, ஐயா நீங்க நல்லவர்கள், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன் சரியில்லாதவர். அவர் ஒரு நடிகர், அவர் எப்பவுமே எனிவேர் எனி டைம் எனி சிச்சுவேஷன் ஒன்லி ஆக்டர். ஆகவே நாங்கள் சொல்றோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தலைவன் விஜயகாந்த் அல்ல. அவர் பெயரளவில் மட்டும்தான் கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தில் நடித்தார். ஆனா உண்மையான கேப்டன் பிரபாகரன் எங்களிடத்தில் மட்டுமே இருக்கிறார். அவரே உண்மையான தலைவன், அவனே ஒரு சித்தாந்தவாதி. என் தேசிய தலைவர் பிரபாகரனிடம் நீங்கள் வந்து நில்லுங்கள். பிரபாகரனின் மறு உருவமாக, பிரபாகரனுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளோடு அண்ணன் சீமானோடு இல்லைங்க. அதுதான் உங்களுக்கு சரியானது. ஐயா விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு, அவர் செய்த சேவைகளை, அவருக்காக நீங்கள் மக்களிடத்தில் செய்த சேவைகளை நாம் தமிழர் கட்சியில் நின்று நாம் தமிழர் கட்சிக்காரங்களோடு சேர்ந்து செய்யுங்க. நீங்கள் இந்த கட்சியில் தான் உண்மையான தளபதிகளாக இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய தகுதி விஜயகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அடிப்படையில் நீங்க நல்லவர்கள். அதே தான் அண்ணன் விஜய்க்கு சொல்ல வர்றோம். ஏன்னா கமலஹாசன் ரசிகர் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் படத்தில் நடிச்சவரே அவர் படத்தை திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால கமலஹாசன் ரசிகரை பத்தி, ஏன்னா விஜயகாந்த் ஐயாவோட ரசிகர்கள் என்பவர்கள் கீழ்மட்டத்திலிருந்து வந்தவங்க. அவர்கள் உண்மையிலேயே திரைக்கும் தரைக்கும் வித்தியாசம் தெரியாம, யார நல்லவேன்னு தெரியாம இருந்தவங்க. ஆனா கமலஹாசனோட ரசிகர்கள் அப்படி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பச்சை மயில கையெழுத்து போடுற அதிகாரிகள் நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த அவங்கெல்லாம் உண்மையிலேயே அவங்கள மரியாதை பேசக்கூடாது, போட உடனே பேசணும். அதற்கு தான் அவங்க தகுதியான நபர்கள். பச்சை இங்கில், அதாவது பச்சை மயில கையெழுத்து போறது, கெஜெட்டட் ஆபீசர்னு சொல்லுவோம். அந்த லெவல்ல இருந்த அதிகாரிகள் கூட முழுக்க மிகப்பெரிய மாற்றுன்னு சொல்லிட்டு கமலஹாசன் பின்னாடி போனாங்க. எனக்கு அதுதாங்க மிகப்பெரிய ஆச்சரியமே. படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் பழமொழி பார்த்திருக்கீங்க. உண்மையிலே நேரடியா பார்த்ததுன்னா கமலஹாசன் கட்சியில் இருந்த எல்லா பேரும், ரிட்டையர்மெண்ட் இன்ஸ்பெக்டர் கமலஹாசன் கட்சி, ரிட்டையர்மெண்ட் தாசில்தார் கமலஹாசன் கட்சி, ரிட்டையர்மெண்ட் IAS IPS இருக்கிற எல்லா அரசு அதிகாரிகளும் கமலஹாசன் முன்னாடி போனா. ஏன் போனா, எதுக்கு போனா தெரியாது. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வந்துடாதீங்க எங்க கட்சி பக்கம். விஜயகாந்த் ரசிகர்களையும் விஜய் ரசிகர்களையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா அடிப்படையில் நல்லவன். உண்மையிலே அவனுக்கு படிப்பறி கூட எங்க அண்ணன் கேமராமேன் மாதிரி 10வது காப்பரிச்சா கூட இருக்கலாம். உண்டாலையான